ஹாய் கைஸ், நம்ம ஒரு கோடி சேலஞ்சு பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஒரு கோடி சேலஞ்சில் இன்றைக்கி டே 34, டேட்டு 19 மார்ச் 2026. நம்ம ஃபஸ்ட்டு மைல்ஸ்டோன் பார்த்தீங்கன்னா 5 lakhs. இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது என்னோடய டேரக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது 1,29,479. இப்போ கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1,87,090 கிட்டே இருக்குது. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஓவரால் 57,600 கிட்டே இருக்குது. டே ப்ராஃபிட் வந்து அரௌண்ட் 4,000 மைனஸில் இருக்குது. இந்த மாதிரி நான் டேரக்ட் யூஎஸ் ஸ்டாக்கு, டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என் பேர் பாலமுருகன் ராமலிங்கம். இப்போது இந்த டேரக்ட் ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ப்ராஃபிட்டில் இருக்குது என்ன ஸ்டாக்குன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ப்ராஃபிட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பெல், ஏஜிஐ, லாரஸ் லேப் அண்ட் டாடா பவர். பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் ப்ளஸில் இருக்க ஸ்டாக்ஸ் இந்த 12,000, 9,000, 7,000, 5,200 கிட்டலாம் இருக்குது. இதை நான் சின்ஸ் 2021 இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது எதுவும் பையிங் ரெக்கமெண்டேஷன் இல்லை. நீங்கள் உங்கள் நாலேஜ் கெயின் பண்ணதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஃப்ரெஷர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள், இண்டெக்ஸ் ஃபண்ட் அந்த மாதிரி. ஒன்ஸ் நாலேஜ் கெயின் பண்ணதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் ஸ்டாக் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போது நெக்ஸ்ட்டு மைனஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட், ஐடிசி, ரிலாக்ஸோ, ஐடிசி ஹோட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் ரொம்ப டவுனில் இருக்கிறதுனால நீங்கள் மேலேயே பார்க்க முடியும். டவுனில் இருக்கிறதுனால இந்த போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா டே ப்ராஃபிட் அரௌண்ட் ஒரு 4,000 மைனஸில் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நீங்கள் இங்கே பார்க்குறது என்னோடய டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ. இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா அரௌண்டு 1,71,236 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அதோட கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1,94,550. டே ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 2,300. ஓவரால் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 23,300 கிட்டே இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா 2021 இந்த எஸ்ஐபி மூலமாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணுற ஃபண்டில் இன்றைக்கி டே சேஞ்சஸ் பார்க்கலாம். டே சேஞ்சஸில் பார்த்தீங்கன்னா யூடிஐ நிஃப்டி 50 வந்து ஒரு 973 ரூபா. ஆக்சிஸ் ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா 1124 ரூபா. மோத்திலால் ஓஸ்வால் பார்த்தீங்கன்னா 192 ரூபா. குவான்ட்டு பார்த்தீங்கன்னா 9 ரூபா ஏறி இருக்குது. இங்கே வந்து நீங்கள் ஓவராலோட இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா யூடிஐயில் தான் 1 lakh கிட்டே இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா 56,000. இந்த மோத்திலால் குவான்ட்டு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். இது எல்லாமே எஸ்ஐபி மூலமாக தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். இதை நீங்கள் இங்கே பார்க்கலாம். நான் 2021 இன்வெஸ்ட் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதை நீங்கள் இங்கே பார்க்கலாம். அதுலேருந்து இன்றைக்கியோட போர்ட்ஃபோலியோ வேல்யூ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1,94 கிட்டே இருக்குது. மோஸ்ட்லி என்னோடய அலோகேஷன் எல்லாமே லார்ஜ் கேப்பு, நெக்ஸ்ட்டு ஸ்மால், அப்புறம் மிட்டு தான். ரீசெண்டாக தான் ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நெக்ஸ்ட்டு நான் டேரக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இங்கே நீங்கள் பார்க்குறது என்னோட டேரக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா $415. கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா $528 இருக்குது. ப்ராஃபிட் அரௌண்ட் $113. இதை இந்தியன் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா நான் இன்வெஸ்ட் பண்ணது 36,000 கிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஓவரால் எல்லாமே சேர்த்து 48,900. ப்ராஃபிட் மட்டும் 12,700 கிட்டே இருக்குது. நேற்று மார்க்கெட் டவுனால் அரௌண்ட் ஒரு $8 கிட்டே இறங்கியிருக்கு. இந்த யூஎஸ் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வொலட்டிலிட்டி ரொம்ப அதிகம், ஹை ரிஸ்க்கு. அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எஸ்ஐபி மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நான் மார்க்கெட் படி நாலேஜ் கெயின் பண்ணதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். டேரெக்டாக பிளைண்டாக வந்து நீங்கள் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க பார்த்து சேம் அதே ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இது எல்லாமே நான் ரொம்ப முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணது. ஓகே கைஸ், இந்த மாதிரி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.